ஓ முருகா போற்றி, நான் உங்களது சித்தன். சமநிலையான வாழ்வு, சமாதி வாழ்வுன்னு சொல்லுவாங்க. விருப்பு வெறுப்பு ரெண்டையுமே தாண்டி வாழ கத்துக்கணும். நம்ம ஒரு நிலையில இது பிடிக்குது, இது பிடிக்கல, இவங்க பிடிச்சிருக்காங்க, இவங்க பிடிக்கல, இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, கணக்கு போட்டுக்கிட்டே வாழ ஆரம்பிச்சிடுறோம். இங்க பிரச்சனையே இந்த 2 விஷயங்களால தான் வருது. 2யும் தாண்டி வாழும்போது அந்த ஞானியுடைய வாழ்வு வரும். சித்தனுடைய வாழ்வு வரும். சித்தனுடைய வாழ்வுல நாங்க என்ன பண்ணுவோம்னா, 2யும் களைய ஆரம்பிச்சோம். 2யுமே சமநிலையோட பார்க்க ஆரம்பிச்சுருவோம். உண்மையிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது அப்படியே நிக்குதா? பிரச்சனை வந்துட்டு அப்படியே நிக்குதா? அது கலைஞ்சு போயிருது இல்லையா? அதே மாதிரி சந்தோஷம் நிலைக்குதா? அதுவும் கலைஞ்சு போயிருது இல்லையா? இரவு வந்தா பகல் வருது இல்லையா? பகல் வந்தா மறுபடியும் இரவு வந்துருது இல்லையா? இங்க எதுவுமே நிரந்தரமற்ற ஒரு நிலை தான் இந்த பிரபஞ்சத்தில் நடந்துட்டு இருக்கு. நாம ஏன் ஒரு விஷயத்த இறுக்கி பிடிச்சுட்டு இருக்கோம்? அங்க தானே பிரச்சனை வருது. பிரச்சனைகள் வராம வாழ்றதுக்கு இந்த தியானத்த வாழ்நாள் ஃபுல்லா பண்ணுங்க. விருப்பமும், வெறுப்பும் இல்லாம சமநிலையோடு எல்லாத்தையும் பார்க்க கத்துக்கோங்க. அத அனுபவமாக்க தியான முறைய உங்களுக்கு இதுல சேர்த்திருக்கேன். அத பாருங்க. நன்றி.